guys, welcome back. எனக்கு நம்ம எந்த வீடியோக்கு ரியாக்ட் பண்ண போறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சண்டேனாலே வில்லேஜ் குக்கிங் சேனல் தான். பட் இன்னைக்கு வந்து இந்த ஹெவியான லஞ்சு டின்னரு அதெல்லாம் ஒன்றுமே கிடையாது. இது வந்து ஒரு ஸ்வீட்டான பிரேக்ஃபாஸ்ட்னு வச்சுக்கோங்களேன். அதாவது எல்லாருக்கும் ஜாம் பிடிக்காம இருக்குமா? எனக்கெல்லாம் ரொம்ப பிடிக்கும். இப்போ மலேசியாவுக்கு வந்ததுலேருந்து தான் கொஞ்சம் கொஞ்சமாக ஜாமை குறைச்சி இப்போ ஃபுல்லாக விட்டுட்டோம். ஆனால் எப்போயாவது கடைக்கு போகும்போது ஜாம் பாட்டிலெல்லாம் பார்த்தா அப்படி வரும். இருந்தாலும் அது எதுக்கு சார் அப்படின்னு விட்டுருவோம். இன்னைக்கு இவங்க எந்த ஒரு கலர்ஸ் ப்ரிசர்வேட்டிவ்ஸ் எதுவும் போடாமல் ஃப்ரெஷ்ஷு பழத்தில் இவங்களே வெரைட்டியாக ஜாம் பண்ணி அதை சாப்பிட போகிறாங்க. ஸோ இது வந்து சண்டே லன்ச் டைமில் வர்ற வீடியோவாக இருந்தாலும் இது ஒரு பிரேக்ஃபாஸ்ட்டு இல்லை ஸ்நாக்கு வீடியோ தான். மிக்ஸ்டு ஃப்ரூட்டு ஜாம், கலர்ஃபுல் ஹெல்த்தி ஃப்ரூட்ஸ் மிக்ஸ்ட் ஜாம் ரெசிபி குக்கிங் இன் வில்லேஜ். என்னங்க இவ்வளோ பெருசாக இருக்கு அப்பா. வாங்க அது ஒரு 12 minutes வீடியோங்கிறனால டக்குன்னு பார்த்துட்டு நாடு கடத்தா எத்தனை அப்பா பழங்களை போட்டு உருட்டி சாமு செம்மையா சமைக்கிறான், பயங்கரமா ருசிக்கிறான். இன்னைக்கு ஒரு புட்டி எல்லாரும் வாங்க. மாதுளை எடுங்க. எடுத்துமா. இது எவ்வளவு ஜாம் வரும்? கூட மேல மலையை அரைக்கப்பட்ட அள்ளி போடு. அந்த இடம் மணக்கும் பாருங்க. வெட்ட வெள்ளம் வச்ச கொழுக்கட்டை. ஒரு 100 கிலோ இருக்குமா பழங்கள் எல்லாம் வெயிட். என்ன அர்த்தத்துல கேக்குற முடியா? கை நிறைய அள்ளி திங்கணும். இது ஆப்பிள் மாதிரி இருக்கானே சைஸ் அந்த சைஸ் சரியா? வாட்மான் துணை இதை கொட்டிட்டு கொண்டு வந்து அடிக்கிறேன். இந்த பொம்மை கட்டையும் வாங்கி. ஏய் உண்மையிலே நீ தானே my favorite mango. தாத்தா நீங்களாம் அதை கேட்க மாட்டியா? இந்த கப்புக்குள்ளே ஜாம் சாப்பிடுவாங்க போல. சட்டோப்பா தானே சப்போட்டா இல்லையா? இங்கே டேக் இட் யுவர் ரெஸ்ட் தாத்தா. எங்கடா அவரு? இதை வெத்தல ஆஹா இவ்வளோ நேரம் ஆயிடும். ஆப்பிள் பழம் எல்லாத்தையும் இப்போ மசிச்சு எடுக்கணும். மலை இழந்த கொய்யா பழம், கீரடி பழம். எங்க தெளிச்சு வர அப்படியே அப்படி போட்டு ஓட்டு. பிளம்ஸே போடுங்க போடுங்க.
இது கொஞ்சம் கடினமா இருக்கே. கிவி பழம் கையில உள்ள வரக்கூடாது, யாருக்கும் உள்ள வரக்கூடாது. பழம் எல்லா பழமும் சேருது ஒண்ணு சேருது இல்ல. இன்னும் பழம் நிறைய இருக்கு. அன்னாசி பழம் போட்டு போட்டு விடு அப்படியே. கண்ணாச்சி நல்லா மாத்திக்கலாம். கை வலிக்க போகுது. சேர்த்துக்கிட்டு பப்பாளி பழம் கொட்டி விடு அப்படியே. மரம் கடமா இல்ல. தர்பூசணி பழம் கொட்டு கொட்டு. பரப்புனாப்ல எல்லா பக்கத்தும் போட்டு விடு. யார் சைடு வந்து கொட்டிட்டா? நானா வைக்கிறதா நீ வைக்கிறதா உனக்கு தெரியுது. பச்சை திராட்சை கொட்டுறா. பன்னீர் திராட்சை போடு போடு போடு. கொண்டா. இதெல்லாம் என்ன மின்னுதுடா இது? அதுங்க கொஞ்சம் கொஞ்சம் போட்டு தான் செய்யறாங்க. அந்த பழம் வேணுமா இதை சேர்த்துக்கிட்டீங்க. சிகப்பு டிராகன் என் சைடுலாம் தண்ணி அணப்பெருத்து ஓடுது பாரு. இதுடா. ஒளிஞ்சாலும் போமா. நசிக்கிறணும்ல. இது வரைக்கும் அந்த சைடு இல்ல. அந்த சைடு என்ன வண்டி ஏதுடா? வாழைப்பழம் வாழைப்பழத்துக்கு தேடி பிடிச்சிருக்கா. இந்த தண்ணி வாழைப்பழம். வாழைப்பழம் மாதிரி பேச மாட்டாங்க. ஆரஞ்சு பழம் ஆரஞ்சா ஆரஞ்சா பழக்கம் நான் ஒட்டுறேன். சப்போட்டா போட்டு விடு போட்டு. மாம்பழம் போட்டுடா. ஆப்பளம் கொண்டாடா. வலிய போடு. போட்டு எங்க பரப்பி கொண்டாடுறப்ப கொஞ்சம் ஓவர் ஆயிருச்சு. பழம் பரப்பி கொண்டு மாப்ள அப்படியே சப்பளத்தை போடு. அத்திப்பழம் காலையில இருந்து சொன்னேன், காலையில இருந்து சொன்னேன். என்னடாயா சொன்னேன்? மாதுளை முத்துக்கள் பரப்பி கொண்டு மாப்ள முதல்ல சொல்றேன் கேட்க மாட்டேங்கிறேன். திராட்சை வதங்கிடும் அப்படியே. திராட்சைலாம் அது கை வலி உயிர் போகுது. அப்படியே சாய். அவ்வளோ சுலவா சுலவா. பொறுமையா செய்யுங்க, பொறுமையா செய்யுங்க, பொறுமையா செய்யுங்க. ஒன்றும் அவசரம் இல்லை. தூக்கி ஊத்து அப்படியே. இனிப்பு, புளிப்பு. எவ்வளவு பிரெட் வாங்க. அப்படியா தாத்தா பசிக்குது தாத்தா. 2 வரை எடுத்துட்டு வாங்கிட்டு பாட்டைக்கு உடனே வந்துடுறாங்க. என்னங்க குழம்பு மாதிரி ஆயிடுச்சு. மீன் குழம்பு ஜாமா. கையை வை அப்படியே. இன்னைக்கு அடுப்பு ஓன் பண்றதுக்கு கலர் நல்லா இருக்கு. ஓகே. நான் தருவேன். கடை சூடு அக்குரு ராவு. கடைசி ஓவர் தண்ணியா இருக்கும். நம்பர் சொன்னீங்க. சீனியை போட்டா அது எல்லாம் அப்படியே தான் இருக்கல. அதை விட கொஞ்சம் படி போட்டுருக்கு. மொத்தம் எல்லாம் படி போட்டுருக்கு. சக்கையெல்லாம் எவ்வளவு தான். நல்லா இருக்கா? நாளைக்கு தான் அதுக்கப்புறம் எங்களுக்கு நீங்க நல்லா இருக்கு. இல்ல மட்டன் கறி நாளைக்கு இங்கே போதும். இது என்னது? வெல்லம். சோப்பு கட்டி. வெல்லம் வெல்லம். என்ன கலர்? முனுக்குன்னு வெள்ளை கட்டி வதக்கி எடுத்த பழக்கூழ் ஊத்து ஊத்த கிண்டு. இதை கொதிக்க வச்சு இன்னும் கொஞ்சம் ஒரு மாதிரி ஊற்றினாங்க. விஷமாயிருக்கு.
நேற்று கொடூரம் வாங்கிட்டு முட்டை ஜாம் மாதிரி ஓகேயா பதம் வந்துருக்கு. இப்போ ஆறுன உடனே நல்லா வேணும். கொஞ்சம் கரெக்டாக ஆகுது. பஞ்சர் அவனை தூக்குடா. எல்லாம் வடிச்சிட்டான். ஆனா கொஞ்சம் தண்ணி தன்மையா தான் இருக்கு. சீக்கிரம் போட்ட வெள்ளம் கொஞ்சம் இறுக்கி கொடுக்கும். நல்லா தாராளமா பேசலாம். இவங்க ஆடுறதுக்கு முன்னாடி சூடா போடுறாங்க. முருகனே வேகத்தை கூட்டணும்னே. அந்த வரிசையில் உள்ள பிரெட் நாங்கள் எடுத்து ரெடி. என்ன நோ கெமிக்கல் அதான் சொன்னாரு. எல்லாத்துக்கும் வரிசையா வரும். இந்த பிரெட் எல்லாம் பத்தாது. நான் அதை உணர்றேன்டா. எனக்கு நிறைய டைம் அப்படி நடந்திருக்கு. மழை மழை வரா பாத்துக்க. ஒரே சைஸ் பிரெட் இருக்குல்ல, அதை எடுத்து நல்லா இருக்கு. நமக்கு ஒரு 4 பேர் நல்லா டம்ளர் ஊற்றி கொண்டு வந்து நல்லா இனிக்குது தாத்தா. நல்லா இனிப்பா இருக்கு தாத்தா. அடிபடி தாத்தா. நல்லா இனிப்பா இருக்கு தாத்தா. பிரெட் எல்லாம் நனைஞ்சிருமே இப்ப. நனைஞ்சிட்டே சாப்பிடுறாங்க. அதை பால்ல தொட்டு சாப்பிடுறாரு. இன்னும் வாங்கி கிடக்க போறாங்க எல்லாம். வாயெல்லாம் திகட்ட போகுது. ஆனா இது வேலை கூட. இன்னொரு டம்ளர் பால். இன்னைக்கு வகை வகையான சட்டான பழங்களை கொண்டு வந்து அதை நறுக்கி வேக வச்சு புளிஞ்சு சாறு எடுத்துட்டு அது வெள்ளக்கட்டி சேர்த்து சாம்பு செஞ்சு அந்த பிரெட்ல எடுத்து தடவி விட்டு இந்த மழை நேரத்துல சூடான பாலோட பிரெட்டை சாப்பிடும் போது வேற லெவல் தீனி இனிப்பா இருக்கு. திக்குது. அருமையா பாலம் பிரெட் வேற லெவலா இருக்கு இன்னைக்கு. டின்னர் தான் போயிருக்கு அவங்களுக்கு. லேட் ஆயிடுச்சு. உங்களுக்கு பால் டீ வேணுமாண்ணே? ஓ சிலர் டீயும் கேட்டிருக்காங்க. சாப்பிட்டு பாலை குடிச்சு தூங்குறாங்க. எனக்கு இதை பார்க்கும்போது ஏதோ நான் 10 கிலோ ஸ்வீட்டு சாப்பிட்ட மாதிரி எனக்கு ஒரு மாதிரி மயக்கம் வந்துருச்சு. சில நேரம் பாலில் சீனி போடாமல் குடிப்பாங்களோ இல்லையா? இருக்கலாம். எனக்கு இந்த கன்சிஸ்டன்சி இன்னும் கொஞ்சம் திக்காக இருக்கணும். மேபி இவங்க கூலாகிறதுக்கு இந்த உள்ள சூட எடுத்து போட்டாங்க. ஆனால் ஒரு கட்டத்துக்கு மேலே ஏங்க இருங்க என்னங்க இவ்வளோ பழத்தை போடுறீங்க, போதுங்க. ஒரு 4 பழம் போதாதா? 400 பழம் இருக்குல்ல. ஐயா அவ்வளோ ஒரு ஜாம் ஒரு சட்டி வந்துச்சு. பெரிய சட்டி நல்லா இருக்கு. எனக்கு இப்போ ஏதாவது நாக்குக்கு கார சாரமா ஏதாவது திங்கணும். பார்த்ததுக்கே எனக்கு சுகர் ஏறின மாதிரி இருக்கு. அடுத்த வீடியோவில் வந்து சந்திக்கிறேன். டேக் கேர். பாய்.